ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் ஒரு ஆரோக்கியமான லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கூட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப வயசானாலும் அதிக ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த வகையில் நம்ம பாட்டி காலத்து ஸ்நாக் ரெசிபி கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். ஃப்ளேம் லோவாக இருக்கும்போது தான் உள்ள வரைக்கும் நல்லா வறுபடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதோடையே 10லேருந்து 15 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்த பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்படியே இதை ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பருப்புலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த உளுத்தம்பருப்பையும் பாதாம் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. வாசனைக்காக 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பவுடரை உளுந்து மாவோடு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கைகளில் கொஞ்சமாக எடுத்து இதை உருண்டை பிடிக்கணும். ஸோ நாட்டு சர்க்கரை நெய் எல்லாம் சேர்த்துருக்கறனால அது நல்ல இலகுவாக லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். டெய்லியுமே ஒரு உருண்டை எடுத்து கொடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.